வின்னபிலிட்டியா பாக்குறப்ப இருக்கு. இப்ப ஜெல்லா இருக்குன்னு பிரியன் சொல்றாரு, அப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு. ஆனா விஜய் ஃபேக்டர் மற்றதெல்லாம் வச்சு யோசிக்கணும் அப்படின்றது. ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பாமகவுக்கு ஒரு ஓகே, அவங்களுக்கு போறப்பே ஒரு ராஜ்யசபாவோட போறாங்க, வின்னபிலிட்டி உள்ள சீட் இருக்குன்னு, மற்றவங்களுக்கு எல்லாம் நெருக்கடி இருக்குன்னு. உங்க மதிப்பு இல்ல அதிமுக கூட்டணி கட்சிகள் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? நீங்க பேசுறது எல்லாமே ஸ்டேஜ் 1 கணக்குகள் சார். ஸ்டேஜ் 1ல என்னன்னா ஒவ்வொரு கட்சிக்குமான பலம் உள்ள தொகுதிகள், தொகுதி பங்கீடு, எந்தெந்த தொகுதி கிடைக்க போய் எத்தனை எண்ணிக்கை, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு என்னன்னா வேட்பாளர் யார், அந்த வேட்பாளர் யாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஓட்டே டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த கட்சிக்குனால இந்த சின்னத்துக்காக போடுவதெல்லாம் கிடையாது. இந்த தொகுதியில வேட்பாளர் யார் அப்படிங்கறத பொறுத்து தான் ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. முதல்ல வேட்பாளர் அப்படியே சொல்றீங்க. நீங்க போட்ட கணக்குகள்லாம் நான் வந்து இன்வாலிட்னு சொல்ல, இதெல்லாமே வந்து தொகுதியை அலாட் பண்றது இல்ல உள்ள சிக்கல். ஒரு விஷயம் சார், அப்படி பாத்தீங்கன்னா இப்ப திரு சீமான் அவர்கள் நிக்கிறாங்கன்னு வைங்க, நீங்க மத்த வேட்பாளர்களை கம்பேர் பண்றப்ப அவர் ஒரு கட்சியினுடைய லீடர் சார். அப்படின்னா அவர் ஜெயிச்சிருக்கணும்ல. வேட்பாளர் தான் டிசைட் பண்றாருன்னா அவர் ஜெயிக்கணும். நான் வந்து ஸ்டேஜ் 1ல வேட்பாளர்ங்கற பிரச்சனையே வரல, நான் ஸ்டேஜ் 2ல இருக்கேன். எல்லா காலகட்டத்திலும் நீங்க சொன்ன அதே வார்த்தை நான் வைக்கிறேன். இது வேட்பாளருக்கு தான் வாக்காளர் முன்னுரிமை கொடுத்தாங்கன்னா சீமான் கட்சி பாதி இடங்களை ஜெயிச்சிருக்கணும். நான் அப்படி சொல்லல, வேட்பாளர்கள்ல சீமான் அவர்கள் ஸ்டார் கேண்டிடேட்னு சொல்றேன், அவர் ஜெயிக்கணும்லன்னு சொல்றேன். கரெக்ட்டா, அவர் தொகுதியில அவரை எதிர்த்து நிக்கிறவங்க ஸ்டார் கேண்டிடேட் கிடையாது. நான் சொல்றது என்னன்னா, நம்ம இதுவரைக்கும் போட்ட கால்குலேஷன் எல்லாமே வேலிட், அதெல்லாம் ஓகே. இப்ப தொகுதி அலாட் பண்ணியாச்சு, யாருக்கு இந்த தொகுதி கொடுத்தாச்சு, வேட்பாளர் நிறுத்தியாச்சு. இப்ப மக்கள் பாக்குறது யார் எந்த வேட்பாளர் அப்படிங்கறத பாப்பாங்க. தொகுதி மக்களுடைய மன ஓட்டம் அப்படிதான் இருக்கும், அதுதான் பார்ப்பாங்க. பிரச்சாரத்தில் என்ன பேசப்படுகிறது, சோ தொகுதி வேட்பாளர் வந்து தொகுதி நிலையில அந்த நிலையை முடிவு செய்யறார், பிரச்சாரத்தில் என்ன பேசுறாங்கிறது மாநில அளவு முடிவு. இது 2 ஃபேக்டர் தான் இருக்க போகுது. இன்னே நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா காற்று திசை மாறி அடிக்கிறது. சேலத்திலிருந்து தென்மேற்கு பருவக்காற்று சென்னை வரைக்கும் இருக்குது. இன்னைக்கு ஹாட்டான இன்னைக்கு சென்னை வரைக்கும் இருக்குது. சென்னையுடைய 16 கோட்டைகள்ல வந்து ஓட்ட போட்டு அது செங்கல்ல உருவ ஆரம்பிச்ச கோட்டை விழுமாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா மாற்றம் ஆரம்பித்து விட்டது. இல்ல நான் கேட்பேன், நீங்க சொல்லுவது அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புன்னு உங்கள் பார்வையை முன்வைக்கிறீங்க. நான் அதை கூட்டணி கட்சின்ற இடத்தில் இப்ப அந்த சவால் எல்லாம் எப்படி அது சரி செய்யப்படுது? சரி, அப்ப நீங்க பாக்கும்போது கூட்டணி கட்சிகள் நீங்க சொல்றது வந்து அதிமுகவுக்கு அதிமுக கூட்டணி கட்சியோட பங்களிப்பு எப்படி இருக்குது, திமுகவுக்கு திமுக கூட்டணி கட்சியோட பங்களிப்பு எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறேன். கரெக்ட்டா? அது நம்ம திமுக தனியா கூட நம்ம நாளை கூட பேசலாம், அதனால தனியா பேசுவோம். அதிமுகவுல அதிமுக கூட்டணியை பொறுத்த வரையும் அவங்களுக்கு கிடைத்த தொகுதிகள், அதாவது அந்த தொகுதியில் அவங்க செல்வாக்குள்ள பகுதிகள் தான் அவங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கிறது. அவங்களும் வலுவான கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க, அமமுக ஆகட்டும் பாமக ஆகட்டும். சோ அதனால அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ரேட் அதிகமா இருக்கிறதுக்கு அத்தனை வாய்ப்புகள் இருக்குது, எக்ஸப்ட் பிஜேபி தவிர. பிஜேபி அவர்கள் எதிர்பாராத தொகுதிகள் கிடைச்சது, அவங்க போட்டிருக்க கேண்டிடேட் அவங்க ஒன்னும் பிற்படாத கடைசி நேரத்தில் தான் விட்டாங்க. சோ அந்த கூட்டணியில பாஜக தவிர மற்ற கட்சிகள் அவங்களுடைய வேட்பாளர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஓகே. சோ பிரச்சாரமும் அவங்களுக்கு கை கொடுக்குது. பிரச்சாரத்தில் எடப்பாடி அவர்கள் பேசின விஷயங்கள் ஆகட்டும், இது அவங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்குது. சோ இப்ப இதுல என்ன த்ரெட்னிங் வரப்போகுதுன்னா, புதிய பிளேயர், புதுசா யாரா வர தலைவர்கள் எதிர்கொள்ள போகிற பிரச்சாரம் தான் இந்த களத்து சூழலை மாற்றும். எதிர்த்தரப்புல வந்து எடப்பாடி ஆடிட்டே இருக்காரு, பேட்டர் ரொட்டேட் பண்ணிட்டே இருக்காரு. அங்கேருந்து ஸ்டாலின் பால் போடுறாரு, உதயநிதி போடுறாரு, பிரேமலதா போடுறாங்க, அடுத்தது கமலஹாசன் வர போறாரு, அடுத்தது ஓபிஎஸ் வருவாங்க, எல்லாம் வருவாங்க. ஸோ இவர்களை எப்படி எடப்பாடி எதிர்கொள்ள போகிறார் அப்படிங்கிறத கணக்குது. எடப்பாடி நல்லா சக்சஸ்ஃபுல்லா எதிர்கொண்டார்னா அது பிரச்சாரம் சூடுபடும். அதிமுக பக்கம் நீங்க என்ன சொல்றீங்கன்னா மட்டையாளர் இபிஎஸ் தான், அவங்க எல்லாம் வெறும் பவுலர்ஸ் தான். ஆமா கண்டிப்பா நீ பார்த்தோம். அப்படி பாத்தீங்கன்னா மோடி அமித்ஷா பால் போடுறாங்க, ஸ்டாலின் மட்டையாளரா இருக்காரு, அவரு அடிக்கிறாரு. அது கிரவுண்ட் வேற சார், சட்டமன்ற அது நாடாளுமன்ற தேர்தல், இது லோக்கல் கிரவுண்ட். அது இவங்க தொடர்ந்து திரும்ப டெல்லி சென்னை மேட்ச் சிஎஸ்கே அப்படிலாம் சொல்லும் போது அது கிரவுண்ட், இது வேற கிரவுண்ட். நீங்க அந்த மேட்ச் எங்க வேணாலும் விளையாடலாம். இப்போ பாயிண்ட் என்னன்னா சார், இப்போ ரவீந்திரன் துரைசாமி அவர்களோ பிரியன் அவர்கள் சொன்னதுன்றது, இப்போ தினகரன் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் அந்த ஓட் பேங்கோட டிஎன்ஏ என்ன சார், அது எப்படி உருவாக்கப்பட்டது? அது சமூக, அவங்களுடைய சமூக வாக்கு இல்ல, அது எதுக்கு யாருக்கு எதிராக உருவாக்கப்பட்டது? ரைட். இப்ப அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்ப சசிகலா அவர்கள் ஃபேக்டர் வரப்ப அந்த தடுமாற்றம் இருக்கு, அததான் ஒரு புள்ளி வர சொல்றேன். இப்ப பாமகவுடைய வாக்கு வங்கியை அன்புமணி அவர்கள் எப்படி கட்டமைச்சு கொண்டு வந்துட்டாங்க சமீப நாட்கள்னா, அது திமுகவுக்கு எதிராக தான் கட்டமைச்சிருக்காங்க. அது திமுகவுக்கு எதிரான வாக்கு தான். இப்ப ராமதாஸ் அவர்கள் அதிலிருந்து 10 ஓட்டு வாங்கட்டும், 10,000 ஓட்டு வாங்கட்டும், அது இவங்களுக்கு சிக்கலானது. ரெண்டா பிரிச்சு ரெண்டு. மூணாவது பிரியன் சொன்ன முக்கியமான பாயிண்ட், கடந்த கால வரலாறு பாக்குறப்ப சிறிய கட்சிகள் தேமுதிக பாமகவோட ஓட்டு இங்க டிரான்ஸ்பர் ஆகுது, அதிமுக ஓட்டு டிரான்ஸ்பர் ஆக மாட்டேன். அதுதான் ரவீந்திரன் துரைசாமி சொல்வது, பழனிசாமி அவர்களுக்கு ஓட்டு டிரான்ஸ்பரபிள் கெபாசிட்டி இல்லைன்னு. இதெல்லாம் எப்படி சரியாகுதுன்னு கேட்கிறேன். சரி, இப்ப நம்ம அமமுக தினகரனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு த்ரெட்டிங் ஃபேக்டர் என்னன்னா சசிகலா பிரிக்கக்கூடிய வாக்குகள், அதுதான் நீங்க சொல்றீங்க.
அது வந்து ஒரு தொகுதிக்கு 2000-3000 வாக்குகள் இருக்கலாம். ஆனாலும் அது ஒரு டிசைடிங் ஃபேக்டர் தான். ரைட். அப்ப அவங்க பிரிக்கிற வாக்குகள் இது வந்து அவங்களுக்கு யாருக்குமே போல. சசிகலாவோட வேட்பாளருக்கு வரப்போகுது. ஆனா களத்தில் ஓபிஎஸ் அவர்கள் பிரச்சாரம் செய்யும் போது அப்ப மாறும். அப்போ ஓபிஎஸ் செய்யும் போது அவர் யாரை மையப்படுத்தி வாக்கு கேட்பார்? அந்த சமூக வாக்குகளை தானே மையப்படுத்தி கேட்க போறார். உதயசூரியன் கேட்பார். உதயசூரியன் கேட்கும் போது அந்த வாக்குகள் எல்லாம் அப்படியே போகுமாங்க? போகாது. அது போகாம அப்படியே இருக்கிறதுனால சசிகலாட்ட இருக்குல்ல. அப்ப அவங்க குழப்பம் வரும். அப்ப அந்த வாக்குகள் ஒரு புது கோணத்தை வைக்கிறீங்க. சசிகலா அவர்கள் இருக்கிறதே திமுக அன்னைக்கு பாதகமானதுன்றீங்க. இல்ல, அதை நிறுத்தினது காரணமே அதான். திமுக அப்படின்னா யாரும் வந்து சசிகலா அவர்களுக்கு பின்னணியில் திமுக யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல. இல்ல இல்ல, நீங்க உங்க லாஜிக் படி அதிமுக தான் இருக்க முடியும். கரெக்ட்டா? என்ன லாஜிக் படி சவால் வந்து அங்க தினகரனுக்கோ சசிகலாவுக்கோ இல்ல. உங்க லாஜிக் படி கேக்குறேன். சவால் ஓபிஎஸ்க்கு தான் சவால். இல்ல அது விடுங்க. அவர் கட்சிக்குள்ள வந்துட்டாரு. அவர் ஒரு தொகுதியில இல்ல நான் சொல்றது நீங்க தொகுதியா சுருக்காதீங்க. நம்ம தமிழகம் அளவுல பேசுறோம். சசிகலா அவர்கள் நிற்பது திமுக அணிக்கு தான் சவால் அப்படின்னா சசிகலா அவர்களுக்கு பின்னணியில அதிமுக இருக்கலாம், இல்ல அதிமுகவுக்காக தான் சசிகலா நிக்கிறாங்க. கரெக்டா? சசிகலா வந்து அவங்க பின்னணியில அவங்க எல்லா தொகுதியும் வேட்பாளர் நிறுத்தவில்லை. அவர்கள் அவருடைய சமூக வாக்கு வங்கி உள்ள அந்த இடத்தில் மட்டும்தான் வாக்கு. சசிகலா அவர்கள் நிற்பது அதிமுகவுக்கு சாதகம் இல்ல. அவர் அதிமுகவுக்கு சேலஞ்ச் பண்றதுக்கு தான் வேட்பாளர் நிறுத்துறாரு. அவங்க சேலஞ்ச் பண்றது உதயகுமாருக்கு சேலஞ்ச் பண்றாங்க. சோ அவ எங்கெங்கெல்லாம் செல்லூர் ராஜுக்கு சேலஞ்ச் பண்றாங்க, எங்கெல்லாம் சேலஞ்ச் பண்றாங்க. அதுக்கு இதை மடை மாற்றுவதற்கு ஓபிஎஸ் வந்து அதனால அந்த இடத்துல சிதறி போகும் வாக்குகள். நீங்க இந்த வாக்குகள் எங்க போகும்னு ஒரு क्वेश्चन வரும். அவங்க நின்னாலும் கூட அதிமுகவுக்கு அட்வான்டேஜ். சார் நான் சொல்றேன் 2000-3000 வாக்குகள் இருந்தாலும் அது வந்து அது கன்சிடரபிள் அமௌண்ட் தான். ஆனாலும் வந்து அது பர்செப்ஷனை மாத்தி விடும். ரெண்டாவது நீங்க இன்னொரு விஷயம் ராமதாஸ் சொன்னீங்களா, ஒரு பிரேக் பேசலாமா? நான் மீண்டும் உங்கள்கிட்ட நான் வரேன்.